ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெண்பாவோட டே டு டே லைஃப் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இன்றைக்கி நம்ம கிட்ஸ் ஃபேவரட்டான ஜெல்லி கேக், அதுவும் ஹெல்த்தியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதில் சீனா கிராஸ் அகர் அகர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இதுக்கு தேவையான சீனா கிராஸை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹெல்த்தியாக செய்யறதுக்காக அதோட என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். வேணுன்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் கொஞ்சமாக தான் செய்கிறோம், யாரும் அவ்வளோவா சுகர்ஸ் எல்லாம் சேர்த்துக்க மாட்டேன்றதுனால நான் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் பெரிய டம்ளரில். அதில் 4 ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தானே எல்லோரும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி இப்போ நல்லா கொதித்து சுகர்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சீனா கிராஸை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இதுவாகுதுன்னு. மெல்ட் ஆகிறது உங்களுக்கும் தெரியும். நான் எடுத்திருக்க ஃப்ரூட் என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற ஃப்ரூட்ஸை தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பவுல் மாதிரி எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் ஆயிலெலாம் அப்ளை பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் அது எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு லேயர் ஃப்ரூட்ஸு, ஒரு லேயர் ட்ரை ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணின்னு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எந்த அளவு செட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு. இதை கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எந்த அளவு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. மறக்காமல் இதே மாதிரி நிறையா தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லார் வீட்லேயும் கிட்ஸு ஃப்ரூட்ஸ் எதுவுமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. மிஸ் பண்ணாத எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.